ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் சின்ன கான்வர்சேஷன் போச்சு. அந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம் அந்த கான்வர்சேஷன் என்னன்னு. ஆமா, நீங்க எனக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலா ஏதாச்சும் பண்ணி தருவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன? அதிரசம். ஓகே கைஸ், எங்க அம்மா அதிரசம் செஞ்சு தராங்களாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எங்க பாட்டி சொல்லுவாங்க. ஓகேவா அம்மா? சரி. நம்ம ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம். இதை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி கிளீனா ஒரு கிளாத் மேல போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும். இது கொஞ்சம் ஜல்லியில பிடிச்சிட்டு அந்த லம்ஸ் வராம பார்த்துக்கோங்க. ஜலிச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது மேல மூடி வச்சுக்கணும். அந்த அந்த பதம் போகாம பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பாவு பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 400 கிராம் நான் வெள்ளம் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 4 கிளாஸ்ல தண்ணி அது ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. வேணும்னா கிறிஸ்பியா வேணும்னா, இல்லைன்னா ஆப்ஷனல் தான் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹீட்டு இந்த ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மி ஏலக்காய் போட்டிருக்கேன் பவுடரு. அப்புறம் ஒரு கரண்டி நெய்யும் ஊற்றிருக்கேன். நல்லா கலரிக்கோங்க இந்த பாவு வர வரைக்கும். இப்போ நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த தண்ணியில் போட்டு அந்த பதம் கொஞ்சம் தக்காளி பதமாக வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம அதை இறக்கி வச்சுக்கலாம். இந்த பதத்தை நம்ம 1 மணி நேரம் வச்சுக்கலாம். கூலார வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அதிரசம் தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெயை விட்டுக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால அதுக்கான தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு அது நல்லா அடைச்சிட்டு இந்த மாதிரி எண்ணெயில விட்டுருக்கேன் நாங்கள் அதிரசத்தை. இது பொங்கி வரணும். பொங்கி வந்தால் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது திருப்பிக்கலாம் நம்ம. ஸோ இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஆயில் ஃப்ரீயாக இதாக இருக்கு. எடுத்துக்கலாம். இந்த ஆயில் ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லா அழகா வரும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.